இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் முத்துவேல் அவர்களே, இந்த இடத்தில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மல்லை சுரேஷ் அவர்களே, மேக்குடி கலைஞர் அவர்களே, மணத்தட்டை ஜீவா அவர்களே, டி கலைச்செல்வன் அவர்களே, மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் மத்தியிலே சுரைப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய எனது பாசத்திற்குரிய சகோதரர் திருநெல்வேலி சீமையைச் சேர்ந்த ஆருயிர் சகோதரர் சுந்தர்ஜி அவர்களே, இந்த மாபெரும் கூட்டத்தினுடைய துவக்கத்திலிருந்து என்னை வந்தாக வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கோரிக்கையோடு அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் அழைத்து வரவழைத்து இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கத்தினுடைய இளைஞர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களுக்கு விழிப்புணர்வூட்டக்கூடிய ஒரு எழுச்சி பயணமாக செய்து கொண்டிருக்க அருமை சகோதரர் கலைப்புலி ராஜா அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒருத்தருடைய பேரை சொல்றதுக்கு நேரங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும். நோன்புடைய நேரத்தை திறந்து நம்ம வந்திருக்கிறோம். இங்க வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கேள்வி இருந்துச்சு. பாய், நோன்பு திறந்தீங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமைச்சரோட நோன்பு திறந்துட்டு அடுத்து எங்க போறீங்க? இந்த மாதிரி தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கத்துடைய கூட்டத்துக்கு போறேன் அப்படிங்கிற ஒரு செய்தி. வழக்கம் போல சொன்னோம்னா அதுல சில விமர்சனங்களும் இருக்கும், சில விதமான கருத்துக்களும் இருக்கும். அப்போ சொல்லும் பொழுது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், இது தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி கூட்டத்துக்கு நான் போகவில்லை, என்னுடைய அண்ணன் தம்பிகளும் மாமன் மச்சங்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டத்திற்கு நான் போய் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தான் இந்த கூட்டத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த மாபெரும் கோரிக்கை முழக்க பொதுக்கூட்டத்திலே ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தி சில சகோதரர் எனக்கு முன்னால் பேசும்போது பேசினார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் தென் மாவட்டங்களிலே, குறிப்பாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களிலே ஒற்றுமைக்கு சான்றாக பகரப்பட்டு பேசப்பட்டவர்கள் எங்களுடைய புனித தலைவர் அல்ஹாஜ் பழனி பாபாவும் பசுபதி பாண்டியனும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுக்கு நிகரான சகோதரத்துவத்தை எந்த ஒரு சமுதாயமும் இந்த தமிழகத்திற்கு அரசியல் வரலாற்று பாடத்தை புகுட்ட முடியாது என்பதை இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் அண்ணன் எங்களுடைய அன்பு சகோதரர் இன்றைக்கு சமூகத்தினுடைய போராட்டங்களுக்கும் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை கட்டி காத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கண்ணபிரான் பாண்டியன் அவர்களும் என்பதை இந்த நேரத்திலே மரியாதையோடு நினைவு கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கு பல சமூகங்களுக்கு பல வேறுபாடுகள் இளைஞருக்கும் இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. இங்கு மனிதநேயமும் சகோதரத்துவமும் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா தலைவர்களும் தங்களுடைய பயணத்தை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். அப்படி நிலைநிறுத்துகின்ற பயணத்திலே தன்னுடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று எல்லோரும் தன்னுடைய சுயநலத்திலே சிந்திப்பது ஒரு கட்டத்திலும் தவறில்லை என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அருமைக்குரிய தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பேசுவதற்கு சிறப்புரையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எங்களுடைய மண், திருச்சியினுடைய மண்ணிலே நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் என்பதால் இங்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கலாம். இந்த மண்ணிலே அதிகமாக பெரும்பான்மையாக தமிழகத்திலே எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார் பாருங்க, அதிகமாக இந்த நாட்டினுடைய பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்பதை இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாயத்தினுடைய மக்கள் இன்றைக்கு விழிப்புணர்வடைந்து தங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கு இன்றைக்கு பல இன்னல்களை சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையும் நாங்கள் பயணப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். இது உங்களுக்கு மட்டுமானதல்ல, இங்கு இஸ்லாமியர்களுக்கும் இதே நிலைமைதான் இருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இதே நிலைமைதான் இந்தியா முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மாற்றங்கள் வருவதற்கு வெறுமென பொதுக்கூட்டங்களும் மாநாடுகளும் போதுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது போதாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே நீங்கள் பேசுவதற்கு உரிமை உண்டு, நீங்கள் முழங்குவதற்கு உரிமை உண்டு, நீங்கள் எல்லா விதமான உரிமைகளை கேட்பதற்கு உரிமை உண்டு. ஆனால் அந்த உரிமைகளை தாண்டி நீங்கள் அரசியல் படுத்த வேண்டும் என்று சொன்னால் மரணம் உங்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மரணத்தை தாண்டி இங்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அது அறிவாள்களால் கூடாது, அறிவு நிறைந்த ஆற்றல்களால் என்பதை எனது அன்பிற்குரிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை மேற்கொண்ட என் சகோதரன் தான் அன்பு சகோதரன் தீபக் பாண்டியனை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன்.
ஆனால் ஒரே ஒரு செய்தி, தன் சமூகத்தினுடைய இளைஞர்கள் கல்வி ரீதியாக அரசியல் ரீதியாக மையப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பயணத்தில் மேற்கொண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த தேவேந்திர குல சமுதாயத்தில் இழந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மரியாதையோடு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை இந்த சமூகத்தினுடைய மக்கள் நினைவுபடுத்துவது என்பது அது ஒரு இயல்பாக போய்விடும், அது ஒரு சடங்காக போய்விடும். ஆனால் எங்களுக்கு தெரியும், சமுதாயத்தினுடைய போராட்ட விடுதலைகளுக்காக எப்படிப்பட்ட இன்னல்களை ஒருவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தாங்கள் எந்த சமுதாயத்தில் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே இன்னல்களை இன்று வரைக்கும் நாடுகளிலே நம்முடைய சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் நீங்களும் நானும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சர்களாக தான் இருக்கோமே தவிர நாங்கள் கொண்ட கொள்கையால் மட்டும்தான் இஸ்லாமியர்கள், நாங்களும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஏதோ இன்றைக்கு பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியில அருமைக்குரிய அன்பு சகோதரர் எனக்கு முன்னால் பேசிய நபர் சொன்னார் பாருங்க, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவுடைய அரசியலை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திட்டமிட்டு வெறும் சமீபத்திலே பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு ஒரு சமுதாயத்தை ஏமாற்றி அதனுடைய ஆற்றல் மிக்க தலைவர்களை அவர்களை வீணாக போவதற்கு செய்ததற்கு முக்கியமான காரணம் என்ன செய்தது தெரியுமா? அவர்கள் ஏற்றிய சமுதாயம் இந்த இந்திய தேசத்தில் தமிழகத்தினுடைய தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல தலைவர்களை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம் ரெண்டு மாற்றம் இல்ல, இந்தியா முழுக்க இது போன்ற ஏமாற்றங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏமாற்றி அடித்தள மக்களுக்கு நாங்கள் மேம்படுத்துகிறோம் என்ற ஒரு பொய்யான வாக்குறுதிகளிலே இன்றைக்கு அவர்களுடைய பின்பம் ஒட்டுமொத்தமாக பிரிந்திருக்கிறது. ஆகையால் நாம் அரசியல் செய்ய வேண்டும். இங்கு எல்லோருக்கும் ஒரு உரிமை உண்டு. நான் ஒரு கட்சியில இருக்கலாம், சகோதரர் ஒரு கட்சியில இருக்கலாம், நீங்கள் ஒரு கட்சியிலே பயணிக்கலாம். கட்சியால் நமக்கு கொள்கை வேறுபாடுகள் வேறு வேறு இருக்கலாம். ஆனால் நம்முடைய போராட்டமும் இலக்கும் ஒன்றுதான், சமூகத்தின் விடுதலை, கல்வியில் நம்முடைய உயர்வு என்பதாக நம்முடைய இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்ம யாரெல்லாம் இந்த பொய்யான வாக்குறுதிகளை விட்டு நம்முடைய சமுதாயத்தை ஏமாற்றுகிறார்களோ அவர்களை நாம் ஓட்டு என்னும் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஆயுதத்தை கொண்டு அவர்களை விரட்டி அடித்து நமக்கு யாரெல்லாம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறார்களோ அவர்களை நாம் தேர்ந்தெடுத்து நம்முடைய ஆட்சியில் அமர வைத்து மரியாதைக்குரிய நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உங்கள் மத்தியிலே சொல்வதற்கு இந்த வேலை சரியானதாக இருக்கும் என்று சொல்கிறேன். நிச்சயமாக என்னை பார்க்க வருகின்ற போது சகோதரர் கலைப்புலி ராஜா அவர்களும் சகோதரர் முத்துவேல் அவர்களும் ரமேஷ் சுரேஷ் அவர்களும் வருகின்ற போது ஒரே ஒரு கோரிக்கையை நாங்க அமைச்சர் அவர்களிடத்திலே, மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களிடத்திலே கொண்டு போய் போடுவதற்காக வந்தோம். மாண்புமிகு மேயர் அவர்களிடத்திலே போய் சந்தித்தோம். அப்போ சொன்ன ஒரு விஷயம், உண்மையிலேயே ஒரு சமூகத்திற்கு எப்படிப்பட்ட பயணத்தை இவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்று எனக்குள் ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தினுடைய தலைவராக நேசிக்கக்கூடிய பெரியாருக்குரிய எங்களுடைய தாத்தா இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு இந்த தருணத்திலே சிலை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள். நிச்சயமாக அந்த தேர்தலுடைய தேதி இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த கோரிக்கை கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது தவிர மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்திய தமிழகத்தினுடைய மண்ணிலே அமைகின்ற போது திருச்சி மாநகரிலே மிகப்பெரிய அளவிலே மரியாதைக்குரிய இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு ஒரு சிலை அமைக்கப்படும். அதற்கான இடத்தை நமக்கு சொல்லியிருக்காங்களா இல்லையா? இது அனைவருக்கும் தெரியும். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நமக்குள் பல வேறுபாடுகளை இணைந்து எல்லாவற்றையும் கலைந்து நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். மீண்டும் ஒரு முறை அரசியல் காரணங்களுக்காக நாம் பிரிந்திருப்பது நம்முடைய இடத்துல வேறு. ஆனால் அடிப்படையில் நாம் தாய் தந்தையாக, அடிப்படையில் மாமன் மச்சர்களாக, அண்ணன் தம்பிகளாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எல்லா சமூகத்தவரும் அந்த ஒற்றுமையை பின்பற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் முழங்குகின்ற மேடைகள் எல்லாம் பேசுகிறோம். ஆகையால் இந்த நல்ல தருணத்தில் எழுச்சிமிகு இளைஞர்கள் மத்தியிலே, எழுச்சிமிகு ஒரு சமுதாயத்தின் மத்தியிலே, எழுச்சிமிகு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் மத்தியிலே உரையாற்ற வாய்ப்பளித்த என் அன்புக்குரிய தேவேந்திர குல வேளாளர் நிச்சயத்தினுடைய தோழர்களுக்கும் மரியாதைக்குரிய மாமா கண்ணபுரான் பாண்டியன் அவருடைய தம்பிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.